ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரித்திகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி திருவண்ணாமலை போகிறேன். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலை போகிறேன் கிரிவலம் சுற்றுறதுக்கு. இது வரைக்கும் இதெல்லாம் என்ன பெரிய இதுவான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது பெரிய விஷயம் தான். எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இல்லை, ரொம்ப அளவே சொல்ல முடியாது. அவர் மேலே எனக்கு ஒரு பைத்தியம் அந்த மாதிரி வச்சுக்கலாமா. அப்படி தான் எனக்கு ரொம்ப ஆசை அவரை நான் பார்க்கணும்னு. இப்போ தான் என்னோடய லைஃப்லேயே நிறைவேற போகுது. உங்களால் கிரிவலம் சுத்த வர முடியலன்னு கவலைப்படாதுங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. சின்ன சப்போஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்டாச் பண்ணுற கிளிப்பை என்னை மன்னிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து கிளாம்பாக்கம் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட வந்துட்டாங்க. இந்தம்மா பார்த்திங்களா நல்லா தூங்கி எழுந்துச்சி ஓயாரமாக வராங்க. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் போனேன். என் ஹஸ்பண்டும் பிக்கப் பண்ணி அவங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக போச்சு. என்ன லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்க. கிரிவலம் போகலாமான்ற அந்த வாய்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்தே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு செம்ம வாந்தி. பஸ்ஸுலேயே சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு வழிலாம் தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருந்தோம். போனோடனே இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த கோவில் தான் அது. இப்போது நாங்கள் 14 கிலோமீட்டர் மேலே சுற்றிட்டு ரீச் ஆக போகிறது இந்த கோவில் தான். ஆனால் எங்களுக்கு தெரியாது இதுதான் லாஸ்ட்டுன்னு நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா இதுதான் கிரிவலம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே தான் ட்விஸ்ட்டு. இன்னும் 14 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றதே எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். கிரிவலம் வந்து எல்லாம் போகிற பாதையிலே நாங்களே போயிட்டோம். தெரியாது, ஆனால் ஃபுல்லாக நாங்கள் போகிற அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே நாங்களும் போயிட்டோம். எல்லோரும் மக்கள் போகிறதுலே. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ரூம், அதான் குளிக்கிறதுக்கு மட்டும் 50 ரூபா கொடுத்து, ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து மூஞ்ச கை கால்லாம் கழுவி பல்லெல்லாம் வலிக்கிட்டு மறுபடியும் பட்டையை பூசிட்டு குளிக்க போனோம். இந்த பட்டையை பூசுறதே ஒரு தனி பவர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம், சுத்தமாக முடியல எங்களால். ஆனால் வந்து பௌர்ணமி அப்போ நீங்கள் சாமியை பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நாங்கள் 3 மணி நேரம் வெயிட் பண்ண லைனில் பாப்பா வச்சுட்டு, ஆனால் அந்த இடத்த விட்டே நவுரில். அதனால் நீங்கள் குழந்தை வச்சுட்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைய வச்சுட்டு தான் போகிறோம். 2 hours later. அதுக்கப்புறம் நான் சொன்னல அந்த ரூம் வந்து இதுதான். எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. நான் மட்டும் ட்ரெஸ் மாற்றலை, ஏன்னா அப்போ தான் போட்டதுனால. நாங்கள் கிளம்பி போய் அப்புறம் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே கோவில் தான். நைட்டில் அன்னதானம் போட மாட்டாங்க. ஆனால் பகலில் நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகலாம். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் வயிறு ஃபுல்லாக. 8 hours later. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய கடை சீப்பாக வைக்கும். நீங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். நாங்கள் காசு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் எதுவுமே வாங்கலை. குழந்தை வந்து நடந்து டயர்டாயிடுச்சு தூக்கி. அதனால் அந்த பாப்பா வந்து அப்படியே தூங்கிடுச்சு. விடிய காலையில் எவ்வளோ ஜித்தாக மேலே உட்காந்து வருது பார்த்தீங்களா. அந்த அம்மாலாம் செம்ம வேறு லெவல். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கு மனசே வராது. அவ்வளோ புல்வெளி பச்சை பசேல்னு இருக்கும். இன்னொன்று வந்து அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதாராமன் கால் இருந்தால் அங்கே நம்ம காசு வச்சா அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அங்கே காசு வச்சா அதை நடக்கும்னு நினச்சி வச்சா அது வந்து நடக்குமா. அது வந்து அந்த வீடியோ வந்து தனியாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். வாராகியம்மன் கோவிலில் நிறைய இருக்குது. நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டோம். நாங்கள் நைட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த கோவில் தான் அது. நாங்கள் 14 கிலோமீட்டர் சுற்றி வந்து அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்கும் போது. அவ்வளோ அற்புதமான கோவில். நம்ம கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். கோவிலுக்குள்ளே ஃபோன்லாம் அலோடு கிடையாது. நாங்கள் சும்மா கொஞ்சம் கிளிப் எடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு சாமியோட கோபுரம். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கே மனசு வராது. போக போக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். நாங்கள் 3 மணி நேரம் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே போனதுக்கப்புறம் இது பின்னாடி சைடு உள்ளே இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் கிளிப் எடுக்க முடிஞ்சுது. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.